எல்லாத்துக்கும் அத்திப்பழம். அத்திப்பழம் ஒரு மரத்தில் லட்சக்கணக்கான மரம் வரும் தெரியுமா? லட்சக்கணக்கான விதை இருக்கிறோம். எங்கேயா அந்த மரத்துக்கு பறிச்சு பார்த்தீங்களா? யாராவது இந்த மைக்கஸ் பிளான்ட் எங்கேயாவது ஆலமரம் சரி எல்லாம் சரி லட்சக்கணக்கான விதைகள் மரத்தில் இருக்கும், பழங்கள் இருக்கும், ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்டு இருக்கும். கீழே நீங்க எங்கேயாவது அந்த பிளான்ட் கண்ணால் எடுத்துட்டீங்களா? பார்த்தீங்களா? ஆனா சம்பந்தமே இல்லாத கோபுரத்துல இந்த வீட்டு மாடியில வளர்ந்துருக்கணும். நீங்க தண்ணியே ஊட்டாலும் சரி சாப்பிட்டுக்கணும். எல்லாமே நேச்சர் கனெக்ட். ஒன்றுக்கு ஒன்று ஒன்று அழிஞ்சா மாறி அந்த அத்திப்பழத்துல ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றாங்க, நீங்க அத்திப்பழம் பண்ணும் போது பண்ணும்போது எப்படி வந்து தூக்கும் போது எப்படி ஒரு வாழ்க்கை எப்படி தூக்கும் போது தொலைக்க போகாது. அத்திப்பழத்துக்கு ஓட்டலாம் இருக்காது, நல்லா இருக்கும், தொலைய இருக்காது. உடைக்கும் போது பூவா இருக்கும் போது முட்டை போட்டு அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள அந்த பழத்தை வந்து வளர்ந்துடும். அது பெரிய பாண்டியன், அந்த இனம் வந்து பெரிய பாண்டியன். அத்தி பழங்களுக்கும் அந்த இடத்த நீங்க மருந்து கொடுத்தீங்கன்னா இந்த பிளான்ட் இருக்காது. அந்த வர இது வந்து 1850 ஒரிசைஸ் வந்து போர்ச்சுகீஸ் பிடிச்ச உடனே ஒரு பெரிய புறா இடத்தை சேர்ந்த ஒரு பெரிய பறக்க அது ஓடும், பக்கம் ஓடும். போக்குவரத்து பார்த்தோன்னே என்ன இந்த முட்டாள் பறவை மரத்தவங்க இல்லை இருக்கிற பறவை வந்து சுட்டு வளர்ச்சாங்க, தேவையை சுட்டாங்க. அங்க ஒரு பெரிய மரம் நம்மளுக்கு எப்படி ஆலமரம் இந்த நாட்டு இந்தியாவுடைய முக்கியமான மரம் கல்வாரி மரம், நேச்சர் கல்வாரி மரம். இந்த தோட்ட பறவையை கம்மிக்கு அழைச்சப்பட்டது அந்த மரங்கள் எங்கேயுமே முளைக்க முடியும், முளைக்கல. மரம் எங்கேயும் இல்லை, அந்த பழைய மரங்கள் மரம் இனமே அழியுது. கடைசியில் அந்த ரோடு பறவை அந்த பழத்தை சாப்பிட்டு எச்சத்துக்கு மூலமான மரம் அது இதுவரைக்கும் இந்த மரம் வந்து இனமே இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. நேச்சர் கல்வாரி மரம். அதனால அதெல்லாம் கழிவுடைய பாயிண்ட் கீழே ஒன்று இருக்கும், ஹவுஸ் தேவை நம்ம சிட்டுக்குருவி. நம்ம இந்தியாவில் சிட்டுக்குருவியில் சொல்றாங்க இருக்கு, ரொம்ப சிட்டுக்குருவி நகர்மையான நகரங்கள் இல்லை. ஆனா கிராமத்தில் சிட்டுக்குருவி வாழ்க்கை வசதியான சிட்டுக்குருவி. 1950 மாவோ சீனாவுடைய மாவோ வந்து ஆட்சி கொடுத்தது. அங்க என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க ஒரு சிட்டுக்குருவி ஒரு நாளைக்கு 5 கிராமத்துக்கு ராணியை சாப்பிடுது. லட்சக்கணக்கான சிட்டுக்குருவி இருக்கு. இந்த சிட்டுக்குருவிகளால இத்தனை வருஷம் தானியங்கள் இது பண்ணலாம் மாவோ வந்து சொல்றாங்க. மாவோ வந்து மாவோ வந்து கம்யூனிஸ்ட் கேட்ட கம்யூனிஸ்ட் பெரிய கடவுள் சொல்லுவாங்க. அவருக்கு மிஷன் சிட்டுக்குருவி கொண்டு சிட்டுக்குருவி எவ்வளவு கொண்டு சிட்டுக்குருவிகளை வந்து அதிகம் சிட்டுக்குருவிகளுக்கு சிட்டுக்குருவி அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் நம்ம ஜாஸ்தி ஒரு வெட்டுக்கிளி மாதிரி ஒரு இது வந்து அந்த பயிர் வளர்ப்பு அதை சாப்பிட்டு சிட்டுக்குருவி இல்லை. அப்ப அந்த நாடு வந்து பயங்கரமான பட்டிகை போகுது. அப்பதான் உலகத்திலேயே சைனாக்காரங்க எல்லாமே சாப்பிட கற்றுக்கிட்ட வருஷம் அந்த காலகட்டம் தான். நீ உலகத்துல மனுஷன் சாப்பிட்டு பாம்பை சாப்பிடுவோம் மல்லிகை சாப்பிட்டா சொல்றோம் பாத்தீங்களா? அந்த கொடுமையான வளர்ச்சிகளை வாழ முடியாத நாடே தத்தளிக்கும் போது அவன் உணவுக்காக மனிதனையே இவங்க சாப்பிட ஆரம்பிச்சான். கண்ணை பார்த்தா பாம்பை சாப்பிட ஆரம்பிச்சான். ஏன்னா உணவு கிடையாது. இந்த கொடுமையான ஒரு காலகட்டத்தை சைனா போச்சு. இன்னைக்கு
சைனாக்காரங்க ஒன்றும் மாற்றவே இல்லை. அது ஒன்றும் இல்லை. 1950 தான், ரொம்ப வருஷம் கிடையாது. 50 மாவோ தப்பான சரி பண்ணிக்க மாத்திரம் இது எந்த நாடு? இந்தியாவில் இந்தியன் சொல்லுங்க. சந்தோஷம் சந்தோஷம். இந்தியாவில் சந்தோஷம். நீங்க என்ன சொல்றீங்க எல்லாரும்? இந்த மாதிரி போட்டா வெளிநாடு நம்ம அதை பார்த்தே படைக்கணும். நம்ம அளவுக்கு நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாமே தவறு, நம்ம ஒண்ணுமே எந்த அளவுக்கு இல்லை. எல்லாமே வாய்ப்பாறை கிராஸ்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டில் அதை எங்கேயுமே இருக்கு. இது என்ன பரவாயில்ல ஆள்காட்டி இது குருவி சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி மஞ்சள் கலர் இப்பத்தி கோயில் நான் வந்து எங்க பார்க்கல. டெய்லி நீங்க வண்டியில் பார்த்து தெரியும். மீன் புத்தி காடை காடை இது காடை இது வந்து தெரியாது. குருவியா நம்ம நாட்டுக்கே சம்பந்தப்படாத ஒரு போற சொல்றீங்க. எங்க இருக்கு இந்த சிஸ்டம்? எஜுகேஷன் சிஸ்டம் எவ்வளவு எழுதுறதுக்கு உங்களை உங்களுக்கு முதல்ல பாடத்திட்டத்தை மாத்துறீங்க. சிஸ்டம் ஸ்கூல்ல கொடுத்தாலும் தூக்கிட்டு போயிடுறதுக்கு நீங்க கிரீன் டீச்சர் நீங்க முதல்ல எஜுகேஷன் சிஸ்டம் தப்பாவே சொல்லிக் கொடுத்தாலும் தூக்கிட்டு போயிடுறீங்க. நம்ம பறவை நம்ம உலகத்துல கண்டு செய்யறீங்க. குழந்தைகள் டெய்லி பார்த்த குழந்தைகளுக்கு பேசுறீங்க. இது என்ன நடந்தது? ஆடு தமிழ்நாட்டில் வடநாடு எம்ஜிஆர் போல பயன்படுத்துற ஒரு மாநிலம். இது நம்முடைய ஒரு காலத்துல தமிழகம் முழுமே இருந்த ஒரு பெரிய மாநிலம் இருக்கு. அது தெரியல, இது தெரியுது பாருங்க. அது அனில் அனில் அப்படி இது மானை இந்த அளவுக்கு
அது சிங்கவால் குறைக்கு சிங்கவால் குறைக்கு நம்ம காலையில் ஏதோ ஒரு குறைக்கணும். இது ஆப்பிரிக்கால சமுதிரங்களா இருக்கு பார்த்தோம். இதெல்லாம் இது பூரா கரெக்டா சொல்றீங்க. ஏன்னா இங்கிலீஷ் அதான் உதயுது நேஷனல் பாஸ் பாலிசி 33% காரணம் இருக்கிறோம். நீங்க எவ்வளவு இருக்கு நினைக்கிறீங்க? 23. 27 தான் நீங்க உங்க வீட்டுக்கு மரம் இது இல்லாம கம்மாவுக்கு மரம் சேர்ந்த 24. நீங்க வெட்டுறது எரிக்கிறது இந்த கம்மாவுக்கு மரம் எல்லாம் காரணம் 24. உண்மையான காரணங்கள் பாதுகாப்பு 5% தான் இந்தியாவில் இருக்கு. இது பெரிய ஒரு படத்தில் இருக்கிற பரப்புறதுல வெறும் 2.4% தான் இந்தியாவில் வெறும் 2.4% தான். ஆனா ஸ்பீசிஸ்ல 7-8% எப்படி பாதுகாக்க முடியாது? நம்ம விட பெரிய நாடு செய்யலாம். ஒரு யானை இல்லை, புலிகள் இல்லை, நம்மளோட தெய்வம் இருக்குதான். அங்கெல்லாம் அடங்கி கொண்டது நம்ம நாட்டு எப்படி இதை பாதுகாக்க முடியும்? எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய மூலாதார